இப்ப ஷியக்காய் அம்மா வீட்ல ம். பண்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? சீயக்காய், அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ரோஜா இதழ், சோப்பு கொட்டை வந்து அந்த நுரைக்காக வந்து நுரைக்கணும்னு சேர்ப்பாங்க. இது கூட இன்னும் ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மேக் பண்றது தான் அம்மாவோட சீயக்காய். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சீயக்காய் தான் நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மா சீயக்காய் தான் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணது. இப்போ வந்து என்னால பண்ண முடியல. அது லாங் ஹேர்னாலயா இல்ல இன்னும் நான் வெளியில ஷூட் போற இடத்துலலாம் அத கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது அப்படினால, இப்பயுமே பண்ணுவேன். வாரத்துல எப்பயாச்சும் வீட்ல இருக்க டைம்ல அந்த மாரி பண்ணிப்பேன். ஸோ நெறைய பேரு எங்கள கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க ஷாம்பு இல்ல சீயக்காய் வந்து குடுங்க. ஹேர் பேக் எதுனா குடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹேர் பேக்குன்றத விட அது சீயக்காயா போயிட்டோம் அப்படின்னா, எனக்கு என்னன்னா சீயக்காய் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ற மாரியும் இருக்கணும். எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ சீயக்காய்னாலே எல்லாரும் பிரிக்கணும், கொட்டணும், கலக்கணும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே அதனால தான் ஷாம்பூன்னா அப்படி போட்டோமா ஈஸியா வாஷ் பண்ணிடலான்னு. ஸோ அந்த மாரி மெத்தட்ல அத கரெக்ட்டா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் நல்லா ஈஸியா இருக்கணுன்ட்டு ஒரு பிளான் இருக்கு. மேபி கண்டிப்பா வரும்.